என்னாகமம் அதிகாரம் 19. 5 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. பாவத்தை பரிகரிக்கும் கிடாரி கொல்லப்படும் முறைமை. 2. பாவத்தை பரிகரிக்கும் தீட்டுக்களிக்கும் ஜலம் பண்ணப்படும் முறைமை. 3. சுத்திகரிப்பு ஜலம் உபயோகிக்கப்பட வேண்டிய நிலைமைகள். 4. நம்மை தீட்டுப்படுத்தும் மரண சரீரத்திலிருந்து சுத்திகரிக்கப்படும் முறைமை. 5. இறுதிக்கால தீர்க்க தரிசனத்தில் சிவப்பு கிடாரி மற்றும் எருசலேமின் 3வது ஆலயம். 1. இந்த அதிகாரத்தின் முதல் 10 வசனங்கள் பாவத்தை பரிகரிக்கும் கிடாரி கொல்லப்படும் முறைமையை பற்றி விளக்குகிறது. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் லேவியராகமம் புஸ்தகத்தில் பல்வேறு பிரமாணங்கள் கொடுக்கப்படும் போது 10வது அதிகாரம் முதல் 15வது அதிகாரம் வரை பல்வேறு விதமான தீட்டுள்ள மனிதர்களை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. இந்த தீட்டுள்ள மனிதர்கள் தீட்டு கழிக்கப்பட அவர்களுக்கு ஜலம் தேவைப்பட்டது. அது செய்யப்படும் முறைமையானது இங்கு இந்த என்னாகமம் புஸ்தகத்தின் 19வது அதிகாரத்தில் தெளிவாக விவரிக்கப்பட்டுள்ளது. இந்த சுத்திகரிப்பு ஜலம் அல்லது தீட்டுக்களிக்கும் ஜலமானது பல்வேறு சமயங்களில் பயன்படுத்தப்பட்டது. தீட்டுப்பட்டவர்கள் சுத்தமாவதற்கு இந்த ஜலம் உபயோகப்படுத்தப்பட்டது. மேலும் தீட்டுள்ளவர்கள் யார் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் லேவியராகமம் புஸ்தகத்தின் 10 முதல் 15வது அதிகாரங்கள் வரை நாம் வாசிக்கும் போது தீட்டுள்ளவர்கள் பற்றி நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவர்கள் தீட்டு கழிக்கப்படும் போது இந்த ஜலம் உபயோகப்படுத்தப்பட்டது. இங்கு அந்த தீட்டுக்களிக்கும் ஜலம், பாவத்தை பரிகரிக்கும் ஜலம் செய்யப்படுவதற்கு முதலாவதாக கிடாரி ஒன்று பலியிடப்பட்டது. இந்த கிடாரியானது சிவப்பான ஒரு பழுதற்ற ஒரு நுகத்தை சுமக்காத ஒரு கிடாரியாக இருக்க வேண்டும். இது இயேசு கிறிஸ்துவை பற்றியது. நுகம் என்பது பாவமாகும். கர்த்தர் இயேசு கிறிஸ்து பாவம் அறியாத நுகம் அறியாத பரிசுத்தர். எனவே இந்த சிவப்பு கிடாரியானது இயேசு கிறிஸ்துவின் முன் அடையாளமாக அமைந்தது. மேலும் இந்த கிடாரி எலெயாசாரால் பாளையத்திற்கு வெளியே கொண்டு போகப்பட வேண்டும். எலெயாசாரின் கண்களுக்கு முன்பாக அது முழுவதும் சுட்டரிக்கப்பட வேண்டும். அது சுட்டரிக்கப்படுகிற போது அந்த நெருப்பினுள் கேதுருக்கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல் ஆகிய 3ம் போடப்பட வேண்டும். பின்னர் அதன் சாம்பலானது வேறொருவரால் எடுக்கப்பட்டு சுத்தமான இடத்தில் பாளையத்திற்கு புறம்பே சேகரித்து வைக்கப்பட வேண்டும். இந்த சாம்பல் தான் தீட்டு கழிக்கும் ஜலத்தில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இதை விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் இந்த சிவப்பு கிடாரியின் பலியானது வித்தியாசமானது. ஏனென்றால் இந்த பலிக்கென்று சொல்லப்பட்ட மிருகத்திற்கென்று ஒரு நிறம் கொடுக்கப்பட்டது. மேலும் இது பலியிடப்படவில்லை, மாறாக கொல்லப்பட்டது. மேலும் இதனுடைய இரத்தமானது சேகரிக்கப்படவில்லை. மேலும் இதனுடைய முழுவதும் வெட்டப்படாமல், துண்டிக்கப்படாமல் முழுவதுமாக எரிக்கப்பட்டது. இதனுடைய இரத்தமும் வடிகட்டப்படாமல் எரிக்கப்பட்டது. மேலும் இதனுடைய இரத்தம் பலிபீடத்தில் தடவப்படாமல் வாசஸ்தலத்தை நோக்கி தெளிக்கப்பட்டது. எனவே பிற பலிகளில் செய்யப்படுகிற பிரமாணங்கள், முறைமைகள் இந்த கிடாரியின் பலியில் செய்யப்படவில்லை, பின்பற்றப்படவில்லை. ஒரு முற்றிலும் மாறுபட்ட விதத்தில் இந்த கிடாரியானது கொல்லப்பட்டு எரிக்கப்பட்டு, அது எரிக்கப்படும் போது ஈசோப்பு, கேதுருக்கட்டை, சிவப்பு நூல் ஆகியவை போடப்பட்டு சாம்பலானது தயாரிக்கப்படுகிறது. மேலும் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் இந்த சிவப்பு கிடாரியை எலெயாசார் தான் பாளையத்திற்கு புறம்பாக கொண்டு செல்ல வேண்டும். அதோடு எலெயாசாரின் வேலை முடிகிறது. பின்னர் அதை அவருடைய கண்களுக்கு முன்பாக கொல்வதும், எரிப்பதும், அதன் சாம்பலை சேகரிப்பதும் மற்றவர்களுடைய வேலையாக இருந்தது. அந்த கிடாரி கொல்லப்பட்ட பின் எலெயாசார் அதனுடைய இரத்தத்தை எடுத்து அதில் அதை வாசஸ்தலத்திற்கு எதிரே 7 தரம் தெளிக்கிறார். எனவே இந்த கிடாரி கொல்லப்படும் முறைமையானது மற்ற பலிகளில் இருந்து வேறுபட்டது. 2. பாவத்தை பரிகரிக்கும் தீட்டுக்கழிக்கும் ஜலம் பண்ணப்படும் முறைமை. ஏற்கனவே கொல்லப்பட்ட கிடாரியின் சாம்பலில் இருந்து சிறிதளவு எடுத்து அதை ஊற்று ஜலத்துடன் கலந்து சுத்திகரிக்கும் ஜலம் பண்ணப்பட்டது. இந்த சாம்பலானது கேதுருக்கட்டை, ஈசோப்பு,
சிவப்பு நிற நூல் ஆகியவற்றை கொண்டிருந்தது. இதில் கேதுரு மரமானது ஒரு எதிர்க்கும் தன்மை கொண்டது, பூச்சி மற்றும் நோயிலிருந்து தடுக்கும் ஆற்றல் கொண்டது. மேலும் இது ஒரு உறுதிக்கு அடையாளமாகவும், நீதிமான் பனையைப் போல செழித்து வளருவான் என்று சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஒரு ஆசீர்வாதத்தின் அடையாளமாகவும் இந்த கேதுரு மரம் இருந்தது. மேலும் இந்த ஈசோப்பு ஆனது உள்ளான காயங்களை ஆற்றி குணப்படுத்த வல்லமை உள்ளது. இந்த ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் என சங்கீதம் 51 தாவீது குறிப்பிட்டிருப்பார். மேலும் இந்த ஈசோப்பானது குஷ்டரோகம் சம்பந்தப்பட்ட காரியங்களில் சுத்திகரிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டது. மேலும் இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது இந்த ஈசோப்பு தண்டில் காடி தோய்க்கப்பட்டு அவருக்கு கொடுக்கப்பட்டது. எனவே ஈசோப்பானது காயங்களை ஆற்றும் அடையாளமாக அமைந்தது. மேலும் சிவப்பு நூலானது கிரிம்சன் வோம் என்று சொல்லப்பட்ட ஒரு வகையான சிவப்பு புழுவிலிருந்து தயாரிக்கப்பட்டதாகும். இந்த சிவப்பு புழு அடையாளப்படுத்துவது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். மேலும் இந்த சிவப்பு நிறமானது வேதத்தில் பல இடங்களிலும் உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. கூடாரத்தின் திரைச்சீலை, மேலும் பிரதான ஆசாரியனின் ஆடை, சமூக தப்ப மேடையில் உபயோகப்படுத்தப்பட்ட மூடி என பல இடங்களில் இந்த சிவப்பு நிறமான நூலானது பயன்படுத்தப்பட்டது. எனவே ஒரு தீட்டுக்களிக்கும் ஜலம் செய்யப்படுவதற்கு தேவையான சாம்பலில் இந்த மூன்றும் கலந்திருப்பதானது ஒரு விசேஷித்த தன்மையை விளக்குகிறது. கிடாரி முழுவதும் எரிக்கப்பட்டு அதனுடைய மாம்சமும் இரத்தமும் கலந்திருக்கிற அந்த சாம்பலில் இந்த கேதுரு மரம், ஆசீர்வாதத்தின் மரம், நோயை குணமாக்கும் தன்மையுடைய ஈசோப்பு, மேலும் இரத்தத்தின் சின்னத்தை வெளிப்படுத்தக்கூடிய சிவப்பு நிறம் ஆகியவை கலக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவே பாவத்தை போக்கும் பரிகாரி என்பதன் அடையாளமாக இந்த சாம்பல் இருந்தது. இந்த சாம்பலில் ஊற்று ஜலமானது தெளிக்கப்பட்டு சுத்திகரிக்கும் ஜலம் உருவாக்கப்பட்டது. இது தீட்டுக்களிக்கும் முறைமையின் போது பயன்படுத்தப்பட்டது. 3 சுத்திகரிக்கும் ஜலம் உபயோகிக்கப்பட வேண்டிய நிலைமைகள் 11 முதல் 22 வரையுள்ள வசனங்கள் இதை குறித்து தெளிவாக விளக்குகின்றன. மேலும் நம் லேவியராகமம் புஸ்தகத்தின் 10 முதல் 15 வரையுள்ள அதிகாரங்களை நாம் தியானிப்போமானால் தீட்டுப்பட்டவர்கள் குறித்தும் நாம் விளங்கிக் கொள்ளலாம். எனவே தீட்டு கழிக்க உபயோகிக்கப்பட்ட ஜலமானது செத்துப்போன பிரேதத்தை தொடுகிறவர்கள், செத்த மனிதனின் கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறவர்கள், வெளியிலே யாராவது வெட்டுண்டோ பட்டயத்தாலோ செத்திருந்தால் அவர்களை தொட்டவர்கள் என அனைவரும் தீட்டுப்பட்டிருப்பார்கள். இவர்கள் மேல் தீட்டு கழிக்கும் ஜலம் தெளிக்கப்பட வேண்டும். யார் இந்த ஜலத்தை தெளிக்க வேண்டும்? சுத்தமாயிருக்கிற எவனும் தீட்டுப்பட்டவன் மேல் இந்த ஜலத்தை தெளிக்கலாம். எனவே மரணித்தவர்களின் உடல் வைக்கப்பட்ட இடம் என அனைத்தும் தீட்டுள்ளதாகிறது. ஏன் குறிப்பாக இந்த மரணம் தீட்டுள்ளது என இந்த அதிகாரம் கூறுகிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மரணம் என்பது பாவத்தின் விளைவு. பாவத்திற்கான வெளிப்படையான ஆதாரம்தான் மரணம். ஆதியிலே ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்களுக்கு வந்தது இந்த மரணம். எனவே மரணம் பாவத்தின் அடையாளமாக இருப்பதால் அந்த மரணம் ஒரு தீட்டுள்ளதாக கருதப்படுகிறது. எனவே மரணத்தை சுமக்கிற நம்முடைய சரீரம் நம்முடைய ஆவிக்குரிய மனிதனை தீட்டுப்படுத்தும் என்பதை இந்த அதிகாரம் விளக்குகிறது. அதாவது மரணமானது இந்த மாம்சத்தில் சுமக்கப்படுகிறது. இந்த மாம்சத்தில் மரணம் இருப்பதால் இந்த மாம்சம் ஆவிக்குரிய மனிதனை எப்போதும் தீட்டுள்ளவனாக்க முயற்சித்து கொண்டே இருக்கும். மாம்சத்தில் இருந்து பிறக்கிற கிரியைகள் அனைத்தும் மரணத்தின் கிரியைகளாயிருக்கிறபடியால் அது ஆவிக்குரிய மனிதனை தீட்டுள்ளவனாக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் பவுல் கூறும்போது, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார் என்று கூறுகிறார். எனவே மரணம் தீட்டுள்ளதாக்குகிறது போல நம்முடைய மரண சரீரம் ஆவிக்குரிய மனிதனை பல்வேறு சமயங்களில் தீட்டுள்ளவனாக மாற்றிக்கொண்டே இருக்கும். 4. நம்மை தீட்டுப்படுத்தும் மரண சரீரத்திலிருந்து சுத்திகரிக்கப்படும் முறைமை. கேதுருக்கட்டை, ஈசோப்பு, சிவப்பு நூல் மற்றும் கிடாரி ஆகியவை எரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சாம்பலும் ஊற்று தண்ணீரும் சேர்ந்து சுத்திகரிப்பு ஜலம் செய்யப்படுகிறது என நாம் தியானித்தோம். இதில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஊற்று தண்ணீர் மாத்திரம் சுத்திகரிக்கும் சக்தி கொண்டதல்ல.
அது அந்த சாம்பலுடன் இணைக்கப்பட வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் பலியாக கொடுக்கப்பட்டதை நாம் விசுவாசியாமல் பரிசுத்த ஆவியின் வேலையை மாத்திரம் வைத்து சுத்திகரிப்பை பெற இயலாது. பலர் இவ்வாறு தவறாக போதிக்கப்படுகின்றனர். பரிசுத்த ஆவியானவரின் ஜெபத்தோடு இருந்தால் நாம் சுத்திகரிக்கப்பட்டு விடலாம் என நினைக்கின்றனர். ஆனால் வார்த்தையாம் கர்த்தருடைய வேதமும் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணமும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியையோடு இணைக்கப்படும் போது மாத்திரமே இந்த மரண சரீரத்தில் இருந்து நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். இயேசுவின் இரத்தமும் வேதமாம் கர்த்தரின் வார்த்தையும் பரிசுத்த ஆவியும் என இந்த திரியேக தேவனின் கிரியை நம்முடைய வாழ்வில் நம்முடைய மரண சரீரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கும். நாம் ஏற்கனவே தியானித்திருந்தபடி மரணம் ஒருவனை தீட்டுள்ளவனாக்குகிறது. அதேபோல் மரணத்தை சுமக்கிற இந்த மாம்சம் வெளிப்படுத்துகிற கிரியைகள் யாவும் ஆவிக்குரிய மனுஷனை தீட்டுள்ளவன் ஆக்குகிறது. எனவே இந்த மரண சரீரத்தின் கிரியைகளிலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட திரியேக தேவனின் அருளால் அவருடைய அன்பால் கிருபையால் நாம் ஒவ்வொரு நாளும் வழிநடத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. 5. இறுதிக்கால தீர்க்க தரிசனத்தில் சிவப்பு கிடாரி மற்றும் எருசலேமின் 3வது ஆலயம். நமக்கு தெரிந்திருக்கிறபடி இந்த சிவப்பு கிடாரியானது எருசலேமில் இப்போது தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக பலர் கருதுகின்றனர். எருசலேமின் 3வது கோவிலின் கட்டுமான பணிக்காக தற்போது இயங்கிக் கொண்டிருக்கிற டெம்பிள் இன்ஸ்டிடியூட் பல்வேறு நுணுக்கமான காரியங்களை ஆராய்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக ஆலயத்தில் வைக்கப்பட வேண்டிய பனிமுட்டுக்கள், தட்டுமுட்டுக்கள் அனைத்தும் வேதத்தில் குறிப்பிடப்பட்ட அதே அளவில் செய்யப்பட்டு விட்டதாக கூறுகின்றனர். அதேபோல் இந்த கிடாரியும் மரபணு ரீதியாக மரபணு மாற்றத்தின் மூலம் பழுதற்றதாக உருவாக்கப்பட்டு வருகிறது என கூறுகின்றனர். மேலும் செப்டம்பர் 2022 5 சிவப்பு கிடாரிகள் பழுதற்றதாக அறிவிக்கப்பட்டு பலிக்காக ஆயத்தமாக வைக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் அதில் சில குறைகள் கண்டுபிடிக்கப்பட்டதால் அதுவும் தற்போது சிறந்த பலிக்கான ஒரு கிடாரியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. எனவே தற்போது ரெட் ஆங்கஸ் எனும் ஒரு